வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ். ஜூன் 14 சனிக்கிழமை. இன்றைக்கி இந்த வீடியோவில் டாடா மோட்டரோட மெர்ஜர் அப்டேட் வந்திருக்கு, அதை பார்த்துருவோம். அப்புறம் கேபிசி குளோபல்ங்கிற கம்பெனியை பற்றி பார்ப்போம். முதல்ல மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோம். சென்செக்ஸ் 573 பாயிண்ட் இறங்கி 81,118 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 169 புள்ளி இறங்கி 24,718 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 555 புள்ளி இறங்கி 55,527 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1,263 கோடிக்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 3,041 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 24,743 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 48 பைசா விழுந்து 86 ரூபாயை தாண்டிடுச்சு. 86 ரூபா 8 பைசாவாக இருக்குது. ஆயில் விலை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8%, அதாவது 454 புள்ளி ஏறி 6,298 க்ளோஸ் ஆகிருக்கு. இது இந்திய பொருளாதாரத்துக்கு பெரிய சிக்கல், ஏன்னா ரொம்ப ஏறி இருக்குது. ஒரே நாளில் 8% ஏறி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் 307 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 3% ஏறி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டரு. அப்புறம் கோல்டு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்தை தாண்டிடுச்சு, ரெக்கார்டு ஹையில் இருக்குது. கிட்டத்தட்ட 1,314 ரூபாய்க்கு இப்போ போயிருக்கு. 10 கிராம் MCX 24 கேரட்டு பியூர் கோல்டு 1,10,314 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்புறம் சில்வர் பார்த்தீங்கன்னா 1,06,474 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அது 1 கிலோ சில்வரு, பியூர் சில்வரு. இது எல்லாமே இந்திய பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் வீக்னஸாக இருக்குது. இப்போ போர் பதட்டத்தினால கொஞ்சம் தங்கம்லாம் ரொம்ப விலை உச்சத்தில். நீங்கள் இந்த நேரத்தில் அவசரப்பட்டு எந்த பங்குகளையும் அதிகமாக வாங்காதீங்க. ஓவர் வேல்யூ ஸ்டாக்கில் கவனமாக இருங்க. வேல்யூஷன் சீப் ஆகும் கண்டிப்பாக. நம்ம சொன்ன மாதிரி அது வேல்யூஷன் கண்டிப்பாக சீப் ஆகும், அப்போ வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருப்போம் ஒவ்வொரு ஸ்டாக்லையும். அந்த ப்ரைஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த விலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் டாடா மோட்டர் குறித்து HDFC செக்யூரிட்டிஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதை என்னென்னு பார்ப்போம். NCLT உடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறாங்க டாடா மோட்ரு, அதாவது மெர்ஜருக்காக. CV வெஹிக்கிளையும் அப்புறம் PV பேசஞ்சர் வெஹிக்கிளும் கமர்ஷியல் வெஹிக்கிளையும் பிரிக்கிறதுக்காக, அந்த மெர்ஜருக்காக. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, HDFC செக்யூரிட்டிஸ் Q2ல் கிடைக்கும், NCLTயோட ஒப்புதல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. Q2னா கிட்டத்தட்ட 9வது மாதம் முடிவில், அதாவது அக்டோபரில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, 10ஆம் மாதம். அப்புறம் NCLTனா என்னன்னு பார்ப்போம். நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல், தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம். இதன் பணி என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் தொடர்பான தகராறு, அப்புறம் கம்பெனிக்குள்ள பிரச்சனைகள், அப்புறம் அதை கம்பெனியை பிரிக்கிறது, இதுக்கெல்லாம் அவங்க தான் தீர்வு கொடுக்குறாங்க. தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நீதித்துறை அமைப்பாக இருக்கிறாங்க அவங்க ஒப்புதலுக்காகத்தான் இப்போ டாடா மோட்டர் காத்திருக்கு. இந்த ஒப்புதல் 9ஆம் மாதம் 10வது மாதத்தில் கிடைக்கும்னு சொல்லி HDFC செக்யூரிட்டிஸ் நேற்று அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பங்குகள் கமர்ஷியலோட பங்குகள் காலண்டர் இயர் 25லே வர்த்தகம் தொடர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்புதல் கிடைச்ச உடனே பங்கு வர்த்தகம் ஆரம்பிச்சிருந்தோம் HDFC சொல்கிறாங்க. அடுத்த அப்டேட்டை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கேபிசி குளோபல் அப்படிங்கிற ஒரு பென்னி ஸ்டாக்கை பற்றி பேச போகிறோம். இதை பற்றி என்ன விஷயம்னா, இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு நமக்கு பயன்படும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம பேச போகிறோம். இது விலை நல்லா குறைஞ்சிருக்கு, அதனால் லாங் டேர்ம்க்கெலாம் இது பயன்படுத்துறது இல்லை, ஸ்விங் ட்ரேடிங் தான். இந்த கம்பெனி கர்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ், ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான ஒப்பந்தங்களில் ஈடுபட்டு வரும் ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. 1994ஆம் ஆண்டு நிறுவப்பட்டுச்சு இந்த நிறுவனம். செப்டம்பர் 21 கேபிசி குளோபல் என பெயர் மாற்றம் செஞ்சுட்டாங்க. இதன் நிர்வாக இயக்குனராக நரேஷ் கர்தா இருக்கிறாரு. முத்து சுப்பிரமணியன் ஹரிஹரன் இதன் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கிறாரு. நடைபெற்று வரும் திட்டங்களை பார்ப்போம். ஹரி கோகுல் தம், ஹரி விஸ்வா, ஹரி ஓம் எல், ஹரி சாகர் போன்ற பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கியிருக்கிறாங்க. மும்பை பங்குச்சந்தை BSEலையும் தேசிய பங்குச்சந்தை NSEலையும் இவங்க லிஸ்ட் ஆகிருக்கிறாங்க. ரெண்டுலேயுமே இவங்களுக்கு பங்கு வர்த்தமாகுது. அப்புறம் கேபிசி குளோபலோட Q4 ரிசல்ட் 30 மே வந்திருக்கு, அதை பார்ப்போம். மொத்த வருமானம் 15 கோடி. இது கடந்த காலாண்டு Q3யை விட 617% கிட்டத்தட்ட அதிகம், அதாவது போன காலாண்டை விட அதிகமாக இருக்குது. காலாண்டுக்கு காலாண்டு வருமானம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் கடந்த வருடம் 24 இதே காலாண்டில் ஒப்பிடும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 79% குறைஞ்சிருக்கு.
அந்த மாதிரி இருக்குது. கடந்த நிதியாண்டை விட 2.47 கோடி நிகர இழப்பை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஒரு பங்கிற்கான இழப்புன்னு பார்த்தோம்னா 0.33லேருந்து 0.11 குறைஞ்சிருக்கு. வெளிநாட்டு செயல்பாடுகளில் நிறுவனம் வந்து கடந்த ஆண்டை விட இந்த காலாண்டில் 15 கோடி லாபத்திலிருந்து 97 லட்சமாக இழப்பை சந்திச்சிருக்காங்க. மிகப்பெரிய இழப்பு. 15 கோடி லாபத்தில் இருந்திருக்காங்க, 97 லட்சம் ஆயிடுச்சு, 1 கோடி கிட்ட வந்துருச்சு. அப்புறம் கம்பெனிக்கு வந்து கடன் கிடையாது. இதோட உள்ளார்ந்த மதிப்பு இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெறும் இந்த கம்பெனின்னு பார்த்தா 44 பைசா பெறும். அந்த விலையில தான் இப்போ வர்த்தகம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏபிசி குளோபலோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை வந்து ₹1.28 போயிருக்கு, லோ வந்து 34 பைசா வரைக்கும் கீழே போயிருக்கு. நேற்று க்ளோசிங் 44 பைசாவில் ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் வந்து PE ரேஷியோ மைனஸில் இருக்குது. புக் வேல்யூ 1.87, 0.24 டைம் இருக்குது. வெரி சீப்பாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா 230 கோடி. ரிசல்ட் ஒன்றும் அவரும் நல்லா இல்லை. கடந்த பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 1:1 போனஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நம்ம பேச காரணம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான். குறைந்த பணத்தை முதலீடு பண்ணலாம். இதை கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 35 பைசாவுக்கு கன்சிடர் பண்ணலாம், 30 பைசாவுக்கு கன்சிடர் பண்ணலாம், 45 பைசாவுக்கு வெளியேறிடலாம், இல்லை 50 பைசாவுக்கு கூட வெளியேறிடலாம். லாங் டேர்முக்கு இதில் ஒன்றும் விஷயம் இல்லை. ரொம்ப ரிசல்ட்டெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இந்த கம்பெனியை நீங்கள் இது பண்ணுங்கள். இது லாட்ரி சீட்டு மாதிரி தான். இது லாங் டேர்ம் முதலீட்டுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இதை வந்து இது பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது வந்து என்னோட சொந்த விஷயந்தான். நீங்களும் சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. அப்புறம் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி கவி அப்படிங்கிற ஒரு ஷார்ட்ஸ் மூலமாக கமெண்ட் கேட்டிருக்காரு. கமெண்ட்டில் நம்ம சமீபத்தில் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றி பேசின வீடியோ வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவரும் பார்த்துக்கலாம். வேறு தேவைப்படுறவங்களும் அதை பார்த்துக்கங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த அனைவருக்கும், ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க 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 நன்றி.